வெல்கம் பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். நாம் இன்று டென்ஸ் சீக்வன்ஸ், அதாவது இரண்டு வாக்கியங்கள் வரும்போது அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி படிப்போம். அதற்கு முன்பு அன்று நான் தேட் என்பதை பற்றி சொன்னேன். அதில் ஒரு ரெண்டு விஷயங்கள், இப்போது அதை படிப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ தான் இருக்குங்க. ஐ நோ இந்த மாதிரி what to do, இந்த வார்த்தைகளுக்கு வரும். அதாவது நல்லா நோட் பண்ணிக்கிட்டா. நோ, ஷோ, டிசைட், என்கொயர், ஃபைண்ட் அவுட், ரிமெம்பர். ஐ நோ. இப்போ இதில் தேட் வராது, தேட் வராது. சரியா? இப்போ அதே மாதிரி ஐ ஷோ, he shows. How to do, எப்படி செய்வதென்று அவன் கூறுகிறான், அவன் காமிக்கிறான். எப்படி செய்வதென்று அவன் காமிக்கிறான். சரியா? we do not decide. where to go, எங்கே போவது என்று நாங்கள் தீர்மானிக்கவில்லை. அதே மாதிரி இதை இன்னொரு அழகாக சொல்லலாம். we have not decided where to go. அதே மாதிரி shall I inquire, shall I inquire. where to get the ticket, where to get the ticket. எங்கே டிக்கெட் எடுக்க வேண்டும் என்று நாம் விசாரிக்கட்டுமா, அதான் சாலை. அதே மாதிரி பாருங்க, ஃபைண்ட் அவுட், ரிமெம்பர். இப்போ do you remember what to do further? How do you remember how to open this lock, how to open this computer? அப்படி அதனால மேக்சிமம் இந்த மாதிரிப்பட்ட சென்டென்ஸ்கள் தேட் இல்லாமல் வரும். அவைகள் இந்த வினை சொற்களுக்கு மட்டுமே வரும். இதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, நல்ல ஈஸியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். சரியா? அதே மாதிரி பாருங்க, சே, திங்க், சப்போஸ், ஹோப், எஸ்பெக்ட். இந்த வார்த்தைகளில் that ஒமிட் பண்ணும். இப்போ I say that he is honest. I say that he has completed his homework. I say that they have finished this work. இந்த மாதிரி வரும்போது I say னா that ஒமிட் பண்ணலாம். I think, அதே மாதிரி I think, he thinks, they think. அப்படி வரும்போது அடுத்த சென்டென்ஸ் வரும்போது நீங்க that ஒமிட் பண்ணலாம், ஒமிட் பண்ணாமலே இருக்கலாம். இந்த வேர்ட் சொல்லணும். say, think, suppose, hope, expect. மேக்சிமம் that வராமல் எழுதுவாங்க, ஆனால் சில பேர் that போட்டு எழுதுறாங்க. இதுக்கு ஒரே ரூல், that can be omitted. அதான் ரூல். இப்போ பாருங்க, இந்த டென்ஸ் சீக்வன்ஸுங்கிறது ஒரு முக்கியமான சென்டென்ஸ். அதாவது நம்ம இருந்தால் வரைக்கும் கிளாஸ் படிக்கிறீங்க, படிக்கும்போது அந்த டென்ஸ் எப்படி சீக்வன்ஸாக வருதுங்கிறத பார்க்கணும். அதாவது ரெண்டு சென்டென்ஸ். இப்போ ஐ சே that he is honest. அவன் நேர்மையானவன் என்று நான் சொல்கிறேன். இதுக்கு பேர் பிரின்சிபல் கிளாஸ், இது சபார்டினேட் கிளாஸ். அந்த பிரின்சிபல் கிளாஸ்ல என்ன
டென்ஸ் வருது. இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். இங்க என்ன டென்ஸ் இருக்குது? பிரசன்ட் டென்ஸ். அதே மாதிரி he was honest னு சொல்லலாம். அவன் நேர்மையாக இருந்தார். I say that he is honest. அவன் நேர்மையானவன் என்று நான் சொல்கிறேன். I say that he was honest. அவர் நேர்மையானவராக இருந்தார் என்று நான் நேர்மையானவராக இருந்தார் என்று நான் சொல்கிறேன். அதே மாதிரி I will, he will be honest. He will be honest. வார்த்தை என்ன? அவர் நேர்மையானவராக இருப்பார் என்று நான் சொல்கிறேன். அவங்க என்ன டென்ஸ் வருது? பிரசன்ட் டென்ஸ். இங்க என்ன வருது? பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மூணு வரலாம். இது கரெக்ட். அதே மாதிரி பாருங்க, I will say that he is honest. He was honest. அவர் நேர்மையானவராக இருந்தார் என்று நான் சொல்வேன். அதே மாதிரி அவர் நேர்மையானவராக இருப்பார் என்று நான் சொல்வேன். He will be honest. இப்போ பாருங்க, இதுல பிரின்சிபல் கிளாஸ், அதாவது முதல் நிலை வாக்கியத்தில் பிரசன்ட் டென்ஸ் வந்தா ரெண்டாவது சபார்டினேட் கிளாஸ்ல மூணு டென்ஸ்லயும் வரலாம். இது கரெக்ட். அதே மாதிரி he will say that, இது என்ன டென்ஸ்? he will say future tense. he will say that he is honest, he was honest, he will be honest. அப்ப இது future tense வந்தா இங்கே மூணு டென்ஸ் வரும். ஆனா he said, I said ன்னு வரும்போது I said, இது என்ன டென்ஸ்? அவ்வளோ ரூல்ஸ் வரும். ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லா டென்ஸும், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லா டென்ஸும், பாஸ்ட் டென்ஸ் வரும்போது மட்டுமே என்ன ஆகும்? எல்லா ரூல்ஸும் வரும். சரியா? இது நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் படிக்கும்போது இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, I said, I do this work. என்ன வரும்? அப்போ என்ன? இப்போ அதை ஹீன்னு வச்சுக்கிடுவோங்க. He said that I do this workனா அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? He said that, என்ன வரும்? He did this work. இதானே? He said, அவ he said that he did this work. இது present tense, past tense மாறும். இப்ப suppose I did னா அப்போ நீ இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அது என்ன ரூல்ஸ்ங்கிறத இப்ப படிப்போம். பாருங்க, இப்போ ஒண்ணே வேண்டாம். இந்த மாதிரி past tenseல he said that, he told that அப்படி வந்தா இங்க நிறைய ரூல்ஸ் வரும். அந்த ரூல்ஸ் என்னங்கிறத நான் வந்து சொல்றேன். இப்போ பாருங்க, மூணு டென்ஸ் இருக்கு. இது என்ன டென்ஸ்? இது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இது சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது என்ன தெரியும்? இப்போ அந்த டைரக்ட் ஸ்பீச்ல பிரசன்ட் டென்ஸ் வந்தால்
இன்டைரக்ட் சென்டென்ஸ்ல என்னவா வரும்? பாஸ்ட் டென்ஸ் வரும். அப்ப இது வந்தா இது வரும். இனி இன்டைரக்ட் பிரசன்ட் டென்ஸ்ல, அதாவது டைரக்ட் சென்டென்ஸ்ல பிரசன்ட் கண்டினியூஸ் ஐ அம் கோயிங் டு ஸ்கூல். இப்ப he said I am going to school. அப்ப என்ன வரும்? he said that he was going to school. past continuous. அதே மாதிரி present perfect, he said that I have done this work. he said I have done this work. இது direct sentence. indirect sentenceல வரும்போது என்ன வரும்? he said that he had completed this work. present perfect, past perfect. அதே மாதிரி அவன் he said என்ன வரும்? I have been learning English for 6 months. அப்போ indirect sentence என்ன வரும்? he had been learning English for 6 months. past continuous, past perfect continuous. அப்போ present tense past tense, present continuous past continuous, present perfect past perfect, present perfect continuous past perfect continuous. இனி past tense வந்தா past tense he said I finished this work. அப்படி வந்தா he had finished his work. இப்படி வரணும். அவ past tense வந்து simple past வந்தா past perfect. இனி past continuous he said I was doing this work. இங்க அது எப்படி வரும்? past perfect continuous. he said that he had been doing, he had been working, he had been learning. அந்த மாதிரி வரும். எப்படி? இது வந்தா இது, 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 இது வந்தா இது. இப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இனி இது வந்தா he said he had completed the homework. இது வந்தா அப்படியே தான் வரும். he said that he had completed his homework. இனி இது வந்தா அது அப்படியே வரும். he said I had been doing this work for இவ்வளோ நாள் பிஃபோர். அப்படி வரும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருந்தால் அது அப்படியே வரும், நோ சேஞ்ச். ஸோ இதனால தான் ரெண்டு பாஸ்ட் சென்டென்ஸ் வரும்போது, ரெண்டு பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் வரும்போது ஒன்று சிம்பிள் பாஸ்ட்லையும் இன்னொன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரூல். ஆனால் இதுக்கு எக்ஸெப்ஷன் உண்டு. எக்ஸெப்ஷன் இல்லை, ஜெனரல். இப்போ பொதுவாக நான் ஒரு கதை ஒரு விஷயத்தை சொல்கிறோம். தேர் வாஸ் அ மர்டர். த போலீஸ் investigated the case. The police filed the complaint. They investigated the case. They had already registered the complaint. அதாவது ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு வரும்போது, ஒரு ஆக்ஷன் வரும்போது the past perfectங்கிறது வரலாம். அது தனி சென்டென்ஸாக இருக்கும். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஸ்டோரி சொல்கிறோம், அந்த ஸ்டோரி சொல்லும்போது தேகள். ஆனால் ரெண்டு கான்சிக்வெட்டிவாக கோரிலேட்டிவாக ரெண்டு சென்டென்ஸ் வந்து வரக்கூடாது. அதுதான் ரூல். அதனால் நான் ஏற்கனவே வந்து அந்த கிளாஸில் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு மெமரைஸ் பண்ண தான் அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறத ரவுண்ட் பண்ணி இது அவ்வளோவுமே தவறுன்னு சொல்லி உங்கள் மெமரைஸ், அதாவது மெமரியில் நிற்கணுங்கிறக்காண்டி சொல்லுது. அதனால் பாஸ்ட் பர்ஃபெக்டில் சிங்கிளாக ஒரு சென்டென்ஸ் வரும். ஒரு ஸ்டோரியோ ஒரு இன்சிடென்ட்டையோ நம்ம நரேட் பண்ணி சொல்லும்போது வரும். ஆனால் ரெண்டு கோரலேஷனில் வராது. இதுதான் முக்கியம். சரியா? இப்போ இனிமே என்னெல்லாம் ரூல்ஸ் உண்டு? இந்த பிரின்சிபல் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் வந்தால் என்னெல்லாம் உண்டு? இப்போ ஷால் வந்து என்னவா மாறும்? ஷால் சுட்டா மாறும், மே மைட்டா மாறும் இல்லையா, கேன் புட்டா மாறும். அது மாதிரி வில் வந்து என்ன ஆகும்? இதில் வரும்போது வில் அவ்வளோவுமே இப்போ ஐ வில் சே,
he would say, அதாவது he said that I will do this work. அப்ப he said that he would do this work. அந்த do willங்கிறது would-ஆ மாறும். சரியா? அதே மாதிரி have to வந்தா had to. அதே மாதிரி had to வந்தா should. அந்த மாதிரி அதாவது எல்லாமே பாஸ்ட். எதுக்கு என்ன இது கொடுக்குறோமோ அதுக்கு பாஸ்டா வரும். இதுதான் ரூல். மேக்ஸிமம் இது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல இது உதவும். அப்போ நல்லா பார்க்கணும். பிரின்சிபல் கிளாஸ்ல பிரசன்ட் டென்ஸ் இருந்தா சபார்டினேட் கிளாஸ்ல எல்லா டென்ஸும் இருக்கலாம். அதே மாதிரி பிரின்சிபல்ல என்ன ஃபியூச்சர் டென்ஸ் இருந்தா சபார்டினேட் கிளாஸ்ல எல்லா டென்ஸும் இருக்கலாம். ஆனால் பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் தான் ரூல்ஸ். இனி இந்த பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் தான் எல்லா ரூல்ஸும் போடணும் இல்லையா? அப்படி போடும்போது ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஜெனரல் ட்ரூத் இப்போ said, he said the earth revolves around the sun. The earth revolves around the sun. The sun rises in the east. The sun sets in the west. இப்படிலாம் வரும்ல ஜெனரல் ட்ரூத். அதை மாற்றக்கூடாது, அதை அப்படியே தான் பண்ணும். ஸோ சார் அதாவது பிரின்சிபல் கிளாஸ்ல பாஸ்ட் டென்ஸ் வரும்போது இங்க சேஞ்சஸ் வரணும்னு இருக்கும். ஆனால் ஜெனரல் ட்ரூத் வரும்போது மாறாது. நோ சேஞ்ச். சரியா? இது ஒரு ரூல். என்ன ஒண்ணு, இவன் பாருங்க, நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்க. இப்போ she helped his parents then, அதாவது நல்லா ஞாபகம் இருக்கணும், then என்ற வார்த்தை வரக்கூடிய எல்லா சென்டென்ஸ்களிலுமே மாறிடும். எப்படி இருக்கும், இது பாஸ்ட் டென்ஸா இருந்தாலும் தேன்ங்கிற கஞ்சா இது போடும்போது தேன் போட்டா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சென்டென்சஸ் எந்த டென்ஸ்லயே இருக்கலாம். அப்போ ஜெனரல் ட்ரூத்துக்கும் தேனுக்கும் எக்ஸப்ஷன் இதுல பாஸ்ட் டென்ஸ் வந்தா. சரியா? ஒன்னு ஜெனரல் ட்ரூத் இல்லைன்னா தேன் பாஸ்ட் டென்ஸ் வந்தா. இப்போ பாருங்க, இதை பாருங்க, he helped his parents. எப்படி சொல்லலாம், இப்போ பெட்டர்னே போடும். பெட்டர் than he helps his children. அவன் குழந்தைகளுக்கு உதவுவதை விட பெற்றோர்களுக்கு அதிகம் உதவினான். இதே மாதிரி இங்கே எழுதலாம், he helped. அதே மாதிரி he will help. அப்ப என்ன பாருங்க, இவன் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் முதலே ஒரு சென்டென்ஸ் கொண்டு வந்தேன். I say that he is honest. I say that he was honest. I say that he will be honest. இங்க பிரசன்ட் டென்ஸ்ல இங்க 3 டென்ஸ் வரும். அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்ல I will say that he is honest. I will say that he was honest. I will say that he will be honest. ஃபியூச்சர் டென்ஸ்ல இங்க முதல்ல வரும்போது 3 டென்ஸ் வரும். ஆனா செட் I said that நீ வரும்போது எல்லா ரூல்ஸும் வரும். பட் எக்ஸப்ட் 2 கண்டிஷன்ஸ். ஒன்லி ஒன் ஜெனரல் ட்ரூத், 2 தேன். அப்போ பாருங்க, he helped his parents. help the past tense தானே. better than he helps his children. அவனுடைய குழந்தைகளுக்கு உதவுவதை விட அவன் அவனுடைய பெற்றோர்களுக்கு நன்கு உதவினான், உதவுகிறான். இது அதே மாதிரி நன்கு உதவினான், நன்கு உதவுவான். ஆக 3 டென்ஸுக்கு இங்க வரும்.
தேன்ங்கிறது தான் தேன் இந்த வார்த்தை வரும்போது இதுதான் ரெண்டும் தான் எக்ஸப்ஷனல் ரூல்ஸ். சரியா? அதுக்கு பிறகு நல்லா பாருங்க, இந்த லெஸ்ட்னு சொல்றோம்ல, லெஸ்ட்னு ஒரு கன்ஜெக்ஷன் இவங்க பாருங்க, we taught early lest we should miss the train. அதாவது ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் இருப்பதற்காக நாங்கள் ஏழியராக கிளம்புகிறோம். இனி இதே மாதிரி இதையும் சொல்றோம். 3 டென்ஸ். we started early lest we should miss the train. இதே அப்படிதான் வரும். இது அப்படிதான் வரும். we should miss the train. சேமா தான் வரும், மாறக்கூடாது. அதே மாதிரி we will start early lest அதேதான் we should miss the train. அதாவது இங்க 3 டென்ஸ் வந்தாலும் லெஸ்ட்ன வார்த்தை, லெஸ்ட்ன கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணும்போது, லெஸ்ட் இது ஒரு கன்ஜெக்ஷன், இதை யூஸ் பண்ணும்போது இங்க சபார்டினேட்ல என்ன வரலாம்னா ஒரே தான் வரும், வேற எதுவும் வரக்கூடாது. we should miss the train, we started early lest we should miss the train, we will start early lest we should miss the train. அதாவது ரயிலை தவறவிடாமல் இருப்பதற்காக நாங்கள் ஏழியராக கிளம்புகிறோம். ரயிலை தவறவிடாமல் இருப்பதற்காக நாங்கள் சீக்கிரமாக கிளம்பினோம். ரயிலை தவறவிடாமல் இருப்பதற்காக நாங்கள் சீக்கிரம் கிளம்புவோம். 3க்குமே இதான் டூ. we should miss the train. இனி இது ஒரு முக்கியமான விஷயம். இதனுடைய மீனிங் என்னன்னா, அதாவது லெஸ்ட்னா இல்லாமல் இருப்பதற்காக, இதுதான் மீனிங். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல சொன்னா இன் ஆர்டர் நாட் தட், இதான் சரியா வரும் மீனிங்ல. இல்லாமல் இருப்பதற்காக அப்படி வரும்போது இது என்னது, ஏற்கனவே நெகட்டிவ் ஆயிருக்கு. என்ன we should notங்கிற ஒரு நெகட்டிவ் வந்துடக்கூடாது. அப்போ இந்த சபார்டினேட் கிளாஸ் எழுதும் போது நெகட்டிவ்லாம் வந்துடக்கூடாது. லெஸ்ட்டுக்கு பிறகு நோ வராது. சரியா? இதையும் கவனிக்கணும். இப்போ பாருங்க, அதே மாதிரி இப்போ டென்ஸ் சீக்வன்ஸ் சொல்றோம் இல்லையா, அது ஏன்னா அது கரெக்டா எல்லா வாக்கியங்கள்லையும் டென்ஸ் சீக்வன்ஸ் கரெக்டா இருக்கும், இல்லை அது தவறாகும். சரியா? இப்போ பாருங்க, we saw that we may reap. நாம் அறுவடை செய்யலாம் என்பதற்காக, என்பதற்காக நாம் விதைக்கிறோம். இனி இதை பாஸ்டா எழுதும்போது என்ன வரும்? பாஸ்ட் எழுதும்போது we saw that we might reap. ஆக இங்க என்ன வருது? இங்க பிரசன்ட் டென்ஸ்னா இங்க பிரசன்ட் டென்ஸ், இங்க பாஸ்ட் டென்ஸ்னா இங்க பாஸ்ட் டென்ஸ், மேக்கு மைட் வரும். சரியா? இப்போ அங்க பாருங்க, he was so ill that he could not go to school. He could not, ஏன்னா இது past tense. He was so ill that he could not. அதே மாதிரி he is என்ன வருங்க? He is so ill that he cannot.
he cannot go to school. இப்போ இது present tense, இதுவும் present. இதான் tense sequence. இப்போ பாருங்க, he ran as quickly as he could. அவன் அவனால் முடிந்த அளவு வேகமாக அவன் ஓடினான். இப்போ இதே இது he runs ன்னு இருந்தா என்ன வரும்? as quickly as he can. அதாவது இதுதான் டென்ஸ் சீக்வன்ஸ். இவங்க புரியுதா? இனி இதுல ஒரு முக்கியம், அந்த நம்ம பாஸ்ட் சப்ஜெக்டிவ் ஒரு சாப்டர் படிச்சோம் தெரியுமா? பாஸ்ட் சப்ஜெக்டிவ். he walked. he walks. அவன் நடக்கிறான். as though he were lame. were present tense were என்ன வரும் பார்த்தீங்களா? இதுதான் பாஸ்ட் சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்ல என்ன சொல்லிருக்கு? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் were தான் வரும். அதுதான் சப்ஜெக்டிவ், பாஸ்ட் சப்ஜெக்ட். அப்ப he was as though or அல்லது as if he were, அவன் சற்று ஊனமாக இருந்தது மாதிரி நடக்கிறான். அதே மாதிரி இதை பாஸ்ட் எழுதலாம். he walked as though or as if. என்ன வரும்? present tense-க்கு past போட்டாச்சு, past tense-க்கு அப்ப என்ன பண்ணணும்? இதான் முக்கியம். அதனால தான் எப்பவுமே past tense வரும்போது இதுதான் கரெக்ட். present tense-க்கு past subjunctive, past tense-க்கு past perfect. சரியா? இதுதான் இந்த டென்ஸ் சீக்வன்ஸுங்கிறது. இது ஏன்னா எதுக்கு எப்படி அந்த சென்டென்ஸ் வரும்போது உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு ஒரு சந்தேகம் வரக்கூடாது. அது தரவா தெரியும் போதுதான் எளிதா மனதில் பதியும். அப்படின்னால அது அப்படியே உங்களுக்கு, அதாவது மைண்டினுடைய நம்ம 4ஆம் வகுப்புல படித்தது கூட இன்னும் ஞாபகம் வரும், 60 வயசுல ஞாபகம் வரும். சரி, அது என்ன? ரிட்டன்டிவிட்டி. அந்த ரிட்டன்டிவிட்டிங்கிறது எப்போ ஒரு தரவா புரியுதோ அப்பதான் ரிட்டன்டிவிட்டி வரும். இதெல்லாம் புரியாது. நாளைக்கு பரீட்சைக்கு நான் படிச்சு எழுதணும்னு நினைச்சியே படிச்சேன்னா ரிட்டன்டிவிட்டி வராது. அது 60 வயசானாலும் 70 வயசானாலும் ஞாபகம் இருக்குன்னு நீ படிக்கும்போது தான் அது ஞாபகம் இருக்கு. அதனாலதான் இந்த இதெல்லாம் சந்தேகமே வரக்கூடாது. அந்த சந்தேகம் வராம படிக்கணும். இதுதான் டென்ஸ் சீக்வன்ஸுங்கிறது. இது அந்த டைரக்ட் இன்டைரக்ட்ல வந்து மேக்ஸிமம் ரூல்ஸ். இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் த டைரக்ட் இன்டைரக்ட். சரியா? அடுத்த கிளாஸ்ல அடுத்த இது பார்ப்போம்.